மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். ஜபத்தை குறித்து கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஜபம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அந்த ஜபம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, எதையெல்லாம் நம்ம இப்போ ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் ஜபம் இல்லை. காரணம், நம்ம தேவனிடத்தில் போய் நம்முடைய தேவைகளை மட்டும் சொல்லி கொட்டி விட்டு அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ளாமல் வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஜபம்னு சொன்னால் முதல்ல நாம் ஜெபிக்கிற அந்த ஜபம் கிடையாது. மாறா ஜபம் என்பது தேவனோடு கூட பேசுவது, அவரோடு கூட ஐக்கியம் கொள்வது, அவரோடு கூட தொடர்பு கொள்வது, அவரிடத்துல இன்னும் அதிகமாக கிட்டி சேருவது, அதுதான் ஜபம் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, என்னுடைய சூழ்நிலைகளை நான் போய் தேவனிடத்தில் சொல்லி கொண்டு இல்லாமல், ஏன்னா என்னை குறித்து எல்லாமே தேவனுக்கு தெரியும். அப்போ என்னுடைய சூழ்நிலைகளை தேவனிடத்தில் சொல்லி நான் தேவனுடைய நேரத்தையும் சரி என்னுடைய நேரத்தையும் வீணாக்காமல் அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன வேணும் அதை போய் தேவனிடத்தில் சொல்லி பெற்றுக்கொண்டு வரணும் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ முதல்ல தேவனிடத்தில் போய் நான் என்ன வேணும் என்பதை பார்த்து கொண்டு வரணும்னு சொன்னால் என்னுடைய சிந்தனைகளை முதல்ல நான் சுத்திகரித்து கொண்டு போகணும். அப்போ ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஜெபித்து விட்டு போகணும் அப்படின்னு சொல்லணும். தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு சாத்தான் எவ்வளோ பெரியவன், நோய் எவ்வளோ பெருசு, அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளோ பெருசு, என்னுடைய கடன் எவ்வளோ பெருசு, எனக்கு பிரச்சனைகள் எவ்வளோ பெருசு என்று சொல்லி அந்த சிந்தனையோடு நான் ஜெபத்துக்கு போகும்போது தேவனிடத்தில் போய் தேவனை மட்டுப்படுத்திட்டு என்னுடைய சூழ்நிலைகளை பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டு இருப்பேன். அதனால் நான் என்ன பண்ணணும், என்னுடைய சூழ்நிலைகளை என்னுடைய பிரச்சனைகளை என்னால் செய்து நானே எதையோ ஒன்று பண்ணிக்கொள்ள போகிறேன் என்கின்ற நோக்கத்தோடு அல்லாமல், நான் போய் என்னுடைய தேவனிடத்தில் நான் சொல்ல போகிறேன், எனக்கு பதில் கொடுக்கிறவர் அங்கே இருக்க போகிறார், அப்போ நான் போய் பதிலை பெற்றுக்கொண்டு வரப்போகிறேன் என்கின்ற அந்த சிந்தனையோடு நம்ம ஜெபிக்க போகணும் என்று சொல்லி பார்த்தோம். பூமிக்குரிய ராஜ்யத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளார ஒரு மனுஷன் நுழைவதற்கு நிறைய தடைகள் இருக்குது. காரணம், நம்ம பூமிக்குரிய ராஜ்யத்தில் சூழ்நிலைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோகம் விசுவாசத்தின் சட்டத்தினால செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் உணர்வுகளின் அடிப்படையில், உணர்ச்சிகளின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தில் ஒரே ஒரு சட்டம் செயல்படுகிறது. அந்த சட்டம் விசுவாச சட்டம், விசுவாச பிரமாணம். இப்போ அந்த விசுவாச பிரமாணத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எனக்கு இன்னொரு பிரமாணம் என்னை கைப்பிடிச்சு தூக்கணும். அந்த பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட கிருபையின் பிரமாணம். அப்போ கிருபையின் சட்டம் என்னை தூக்குகிறது. நான் பலன் அடைஞ்சு விசுவாச சட்டத்துக்குள்ளார நுழைந்து பரலோக ராஜ்யத்தில் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வந்து விடுகிறேன். ஆமென். அப்போ அந்த விசுவாச சட்டத்தை நான் செயல்படுத்துகிறவனாக நான் இருக்கணும். அடுத்தது பார்த்தோம், இல்லாதவைகளை என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக நான் அழைக்கணும். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது என்னதுங்க? நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எதை நம்புறீங்க? அந்த நம்பிக்கையின் மேலே முதல்ல உங்களுக்கு ஒரு உறுதி. நீங்கள் எதை நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில்? நான் ஜுரமாக இருக்கிறேன், நான் நோயாக இருக்கிறேன், நான் செத்து போயிடுவேன், நான் கடனில் சிக்கி போயிடுவேன், எனக்கு பிரச்சனை அதிகம், இதை நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் காத்து நிற்பீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளுடைய உறுதி. எதை நம்பணும்? வேதத்தில் என்னை குறித்து எனக்காக எதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் அந்த நம்புகிற காரியம் மெட்டீரியலாக இருக்கிற இந்த உலகத்துக்குள்ளார அது என் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அது கிடைக்கும் என்கின்ற பூரண நிச்சயத்தோடு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். எது வரைக்கும் காத்து கொண்டு இருக்கணும்? அது கிடைக்கிற வரைக்கும் காத்து கொண்டு இருக்கணும். அப்படி கிடைக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் காத்து கொண்டு இருக்கும்போது இல்லை, ஆனால் அதை அவன் அழைத்து 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 அதை அவன் உருவாக்கி இருப்பதாக அவன் பெற்றுக்கொள்கிறான். தேவனிடத்தில் ஒரு காரியத்துக்காக நீங்கள் போகும் பொழுது நம்மால் முடிஞ்ச ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கறதுல கேட்டு பெற்றுக்கொள்கிற ஏதாவது ஒரு ஆச்சரியம் இருக்கா? உங்களால் முடிஞ்ச ஒரு காரியம். அப்போ முடியாத காரியத்துக்காக தேவனிடத்தில் போகணும். அதாவது முடிஞ்ச காரியத்துக்காக போகக்கூடாதுன்னு சொல்லலை. என்னுடைய விசுவாசம் என்னால் முடிஞ்ச காரியத்தை நான் செஞ்சு அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் எதுக்கு இல்லாததை விசுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரேன் அப்படின்னு சொன்னால், என்னால் முடிஞ்ச காரியத்துக்காக நான் தேவனிடத்தில் போகக்கூடாது, அதாவது போக தேவையில்லைன்னு கிடையாது. அதுக்கு பதிலாக என்னால் முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில், முடியாது என்கின்ற ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கொண்டு போகும்பொழுது அந்த காரியத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் முடியும்படிக்காக செய்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி உங்களையும் என்ன உயர்த்துகிறதில் அவர் ரொம்ப ஃபேமஸ்.
இல்லாததை இருக்கிறவைகளாக அழைத்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, உங்களுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றி, உங்களுடைய புலம்பலை ஆனந்தமாய் மாற்றி, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இல்லவே இல்லை என்பதாக ஒரு சிந்தனையை கொண்டு வந்து உங்களை ராஜாவை போல நடக்க வைக்கிறதுல அவர் ரொம்ப ஃபேமஸ். அதை தான் நம்ம பார்த்தோம் தாவீதுனுடைய வாழ்க்கையில், நம்ம அதை பார்த்தோம். ஆமென். அப்போ நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் மகத்தான காரியங்களை செய்கிறார். சின்ன சின்ன காரியத்திற்காகலாம் நான் தேவனிடத்தில் போகாமல் என்னை திகைக்க செய்யக்கூடிய ஒரு காரியம், என்னை மலைத்து போக செய்யக்கூடிய காரியம், அந்த காரியத்தை நான் நினச்சா எனக்கு பயம் வரணும், அந்த காரியத்தை நான் நினச்சா என்னோட தூக்கம் கெட்டு போகணும், அந்த காரியம் என்னுடைய மண்டையில் என்னை சமாதானத்தை குலைக்க செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இது எப்படி என்னால் முடியும், நான் எப்படி செய்ய போகிறேன், இதுலேருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் என்று ஏங்கி தவித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது, அந்த காரியத்தை செய்கிறதுனால முதல்ல தேவனுடைய நாம மகிமை அடையும். நல்ல கரங்களை தட்டுங்களேன். என்னால் முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, இது கூடவே கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது, அந்த காரியத்தை தேவன் எடுத்து அது நடக்கும்படிக்கு செய்து அவருடைய நாமத்தை கனம் பண்ணுகிறதுல நம்ம எல்லாரும் விடுவோம். அவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். இந்த காரியம் திக்குமுக்காட செய்தணும், எதிர்காலம் நினைக்கணும், ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் இந்த மாதத்தில், என்னோட பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ போராட்டமாக இருக்குது, நான் இவ்வளோ பாடுகளோடு இருக்கிறேன், இந்த எதிர்காலத்தை நினைக்கும் போது எனக்கு அப்படியே இருதயம் படமடுக்குது சொல்லுவீங்களே. நீங்கள் ஒரு சூழ்நிலையில் மத்தியில் சொல்கிறீங்களே, இருதயத்தை அப்படியே யாரோ ஏறி மிதித்து அதை அப்படியே நசுக்கி போடுற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு போய் நீ தேவன்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதில் அவர் ரொம்ப ஃபேமஸ். ஆமே. இடியாப்பம் சுட்டு இருக்கிறீங்களா வீட்டில்? எத்தனை பேர் இடியாப்பம் சுட்டு இருக்கிறீங்க? இடியாப்பம் சுட்டதை திரும்ப உங்களை பிரித்து கொடுக்க சொன்னால் யாராவது கொடுக்க முடியுமா? அப்படித்தான் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இடியாப்பத்தை சுட்டு வச்சுக்கின்னு சிக்கிக்கின்னு தவித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வான்றாரு. நான் என்ன பண்ணுறேன், இடியாப்பம் நான் தானே ஆண்டவர் ஊற்றுனேன், எனக்கு தெரியும், நான் அழகாக பிரித்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க உடச்சிக்கும், பிரிப்பாங்க உடச்சிக்கும், பிரிப்பாங்க உடச்சிக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியல, ஐயோ உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க. இடியாப்பத்தை பிரிக்கணுமன்ற கவலை போய் பிரிக்கும் போது இடியாப்பம் உடஞ்சிதான்ற ஒரு கவலை வந்துடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இடியாப்பம் போல் நிறைய இடியாப்ப ஜபங்களை நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிறோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், தேவனிடத்தில் கொண்டு போய் கொடுத்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக மனுஷனை தேடி போகிறேன். இந்த இடியாப்பத்தை கொஞ்சம் பிரித்து கொடுக்க முடியுமா? இல்லை, நான் இடியாப்பம்னு சொல்லிட்டேன், நீங்கள் நூடுல்ஸை கூட வச்சுக்கோங்க, எதையோ வச்சுக்கொள்ளுங்க. அப்போ பாருங்களேன், திக்கும் காட செய்யணுங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு நினைக்கும் போது பயத்தை கொண்டு வரணும், பாவம் கூடும். அதை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பயம் வருதா, கொஞ்சம் ஆட்டோட்டு கொடுங்க. சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு மன வருத்தமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா, அதை நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு போய் கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் இது கொடுக்கும் பொழுது நான் அதன் மூலமாய் உன்னுடைய பேரை மட்டும் ஃபேமஸ் ஆக்க போவது கிடையாது, மாறா என்னுடைய பேரும் நான் ஃபேமஸ் ஆக்க போகிறேன். அல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு மகா பெரியதான ஒரு கிஃப்ட்டு. இப்போது அந்த இடியாப்பத்தை நான் இடியாப்பம்னு சொல்கிறேன், நீங்கள் இடியாப்பம்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை நினச்சிக்கொள்ளுங்க. அதை என்னால் முடியல என்பதை விட என்னால் முடியவே முடியாது, இப்போ நான் தேவனிடத்தில் கொண்டு போய் கொடுக்குறேன். இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அதை அழகாக பிரித்து அந்த கோணல்களை நேராக்கி கரடு முரடுகளை செம்மையாக்கி கல்லு முள்ளுகளை எடுத்து போட்டு அது உங்ககிட்ட கொடுத்து, நீங்கள் அதை செஞ்சதை போல, நீங்கள் அதை உருவாக்குனதை போல, நீங்கள் அதை ஒழுங்குபடுத்தினதை போல அவர் உங்களுக்காக உங்கள் இடத்துல இருந்து செய்து நீங்கள் செய்கிறதை போல செய்து முடித்து உங்கள் நாமத்தை அவர் மகிமை படுத்துகிறவராக இருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை ஒரு வெயிட்டு தூக்க முடியாமல் கஷ்டப்படும் இல்லைங்களா? ஒரு வெயிட்டு தூக்க முடியாமல் கஷ்டப்படும் போது அப்பாவோ அம்மாவோ அல்ல வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் அந்த வெயிட்டை தூக்கிக்குவாங்க. தூக்கிக்கின்னு அவங்க தூக்குப்பா, சூப்பர், தூக்குன்னுவோம். இப்போ அந்த குழந்தைக்கு மனசு எப்படித்தமா இருக்கும், நான் தூக்கிட்டேன், என்னால் இது அப்படியே தூக்கின்னு போய் கஷ்டப்பட்டு 99.9 நம்ம தான் தூக்குவோம். 1% குழந்தை தூக்கின்னு வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடும்.
இப்போ அந்த குழந்தைய பாராட்டும் போது அந்த குழந்தைய ஒரு சின்ன பிள்ளையோ, அது இருதயம் பாருங்க ஒரு சந்தோஷத்தில் நிரம்பும் இல்லை. அந்த சந்தோஷத்தினால தான் இன்றைக்கு அநேக இடியாப்ப ஜபங்களை என் தேவன் ஒழுங்காக்கி ஆசீர்வாத ஜபங்களாய் மாற்றி பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜபமாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக வைத்து உங்களுடைய நாமத்தை அவர் மேன்மைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த விசுவாசத்தை கோலியாத்துக்கு முன்பு நின்ற தாவீதுக்குள்ளார தேவன் கொண்டு வந்தார். ஆமென். போன வாரம் அதில் விளக்கமாக பார்த்தோம். கோலியாத்துக்கு முன்பாக ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இருந்த பிரச்சனைகளை பெருசாக்கி வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தாவீது என்கின்ற ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வேற ஒரு சிந்தனை நிரம்பினவனாக என் தேவனால இந்த காரியம் ஆகும் என்று சொல்லி அவன் போய் நிற்கிறான். கோலியாத்தை பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு தீர்மானம் வருது. இந்த கோலியாத் ஒன்றும் சாவடிக்க முடியாத ஒரு மனுஷன் இல்லை, என்னால் அவனை சாவடிக்க முடியாது. ஆனால் இந்த மனுஷனை தேவனால் மட்டும்தான் சாகடிக்க முடியும், தேவனால் மட்டும்தான் அழிக்க முடியும், அவரால் மட்டும்தான் அவனை தோற்கடிக்க முடியும் என்று சொல்லி அந்த காரியத்தை அவன் தேவனை நம்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கான வார்த்தைகளை பேசுகிறான். விசுவாசம் நான் பேசுகிற பேச்சில் கூட இருக்கணும். ஆமென். ஒரு சூழ்நிலையை நான் அன்னைக்கு சொன்ன, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பிசாசு வந்து அந்த சூழ்நிலைக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் கொண்டு இருக்கிற ஜெப வாழ்க்கை நல்லா இருக்குது. ஒரு தடை வரும், ஒரு கடன் வரும், ஒரு வறுமை வரும், ஒரு வியாதி வரும், சபைக்கு வர்றதுக்கு ஒரு தடை வரும். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் மீறி ஒருத்தவங்க வராங்கல்ல, அவங்களுக்கு தான் தம்முடைய வல்லமையை தேவன் காட்டணும். தாவீது சும்மா அப்படியே டக்குன்னு போய் கோலியாத் பண்ணி நின்றுலுங்க. அவன் போய் நிற்கிறான். முதல்ல பெரிய தடை யாரு தெரியுங்களா அவனுக்கு? அவன் போய் நிற்கிறான். நிற்கும் போது அவனுக்கு வந்த பெரிய தடை யாருங்க? அண்ணன் தம்பிங்க. தம்பி இல்லை, அண்ணனுங்க தான். எல்லாம் சொந்தக்காரன் தான், எல்லாம் கூட இருக்கிறவன் தான். அவன் தான் உங்களை ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு தடையாக வந்து நிற்பான். ஏன் தெரியுங்களா? அவனுக்கு தான் பொறாமை, அவனுக்கு தான் எரிச்சல். இல்லை, ரெண்டாவது பாருங்க, அவன் எடுத்தது அடுத்த கட்டம் போடணும்னு சொன்னால் மறுபடியும் அங்கே ஒரு தடை வருது. அது யாருங்க? அதுவும் அவங்க அண்ணனுங்க தான். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனைவிக்கு கணவன் தடை, கணவனுக்கு மனைவி தடை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் தடை, பெற்றோர்களுக்கு பிள்ளை தடை. யாருமே இல்லையா? அண்ணன் தம்பிங்க அவங்களும் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன். அப்போது இந்த தடைகளை பார்த்துட்டு ஒருவேளை தாவீது, சரி நமக்கு என்னையா அந்த வேலை, பழமொழி சொல்லுவாங்க, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அப்புறம் தான் அவங்க அண்ணன் கேட்குறான், நீ இரும்பு அடிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? அவன் சொன்னான், நீ அடிப்பன்னு பார்த்தா அடிக்கல, அடிக்கிற என்ன ஆண்டவர் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ ஒருவேளை தாவீது அன்னைக்கு நமக்கு என்னையா வேலை, இந்தா புடி சாப்பாடை புடி, நீ கடை கெட்டு போன்னு சொல்லிட்டு அவன் போயிருந்தான் வச்சுக்கோங்களேன், தாவீதை பற்றி நம்ம இன்னைக்கு வாசிச்சிருக்க மாட்டோம். அப்போ தடைகளை மீறணும். ஆமென். தடைகளை மீறுவதற்கு பிரதானமாக செயல்படக்கூடிய காரியம் விசுவாசம். அந்த விசுவாசம் என்னுடைய பலத்தின் மேலே இல்லை, என் கையில் இருக்கிற ஆயுதத்தின் மேலே கிடையாது, தேவன் மேலே இருக்கணும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆமென். சுற்றிலும் இருந்தவர்களுக்குள்ளார வேறு வகையான விசுவாசம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தனக்கு முன்பாக நின்ற தேவனை பார்த்த தாவீதுக்குள்ளார வேறு ஒரு சிந்தனை நிரம்பினவனாக அவன் செயல்படுகிறான். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க, பிரச்சனைகளை பார்த்து ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீதோ சூழ்நிலையின் மத்தியில் வெற்றியை கொடுக்கிற தேவனை சிந்தித்து கொண்டு இருக்கிறான். அவர் எப்படி கனம் பண்ணணும்னு யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறான். அவருடைய பேரை எப்படி பெருமைப்படுத்தணும்னு சொல்லி யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இந்த மனுஷனை தான் நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன், இவனுக்கு என்னுடைய வல்லமையை கொடுத்து இவனை நான் உயர்த்த போகிறேன். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு. இப்போ கிட்டத்தட்ட 8 வாரமாக நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த செய்தியினுடைய அப்படி ஒரு சுருக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜபத்தில் விசுவாசமாக ஜபிக்கணும். ஆமென். உங்களுடைய ஜபம் விசுவாசமாக இருக்கணும். இதான் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு வேற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் விசுவாசமாக செயல்படுவது முக்கியம் இல்லை. எந்த ஒரு ஜபமாக இருந்தாலும் அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கணும். அப்போ என்னுடைய ஜபங்கள் விசுவாசமாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது, உங்களுடைய ஜபம் விசுவாசமாக இருப்பது எவ்வளோ முக்கியமோ அதை விட உங்களுடைய விசுவாசம் ஜபமாக மாறணும். புரிஞ்சவங்களுக்கு முதல் கையை தட்டுங்க, நான் சொல்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? இப்போ நமக்கு தெரியும், நான் ஜெபிக்க போகிறேன், ஆமாம் நான் ஜெபத்தில் விசுவாசிக்கணும், நான் இன்னைக்கு ஒரு காரியம் வேணும்னு எதிர்பார்க்குறேன், அது எனக்கு ஆண்டவர் தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு புரியுதில்ல? ஜெபத்தில் விசுவாசிக்கணும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் விசுவாசத்தை ஜெபமாக மாற்றணும் இல்லை.
விசுவாசம் ஜெபமா மாறும் பொழுது அதற்கு எவ்வளோ வல்லமை இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா? அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இப்போ நம்ம விசுவாசமாய் ஜெபிக்கிறது, விசுவாசமாய் செயல்படுகிறது, விசுவாசமாய் தேவனிடத்தில் போய் ஒரு காரியத்தை கேட்கிறது, இது எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு நடைமுறையான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தையே நம்ம ஒழுங்காக ஜெபிக்காமல் இருந்தபடினால தான் அதை குறித்து ஒரு 8 வாரம் பார்த்துட்டோம். இல்லை, ஜெபத்தில் விசுவாசமாக இருக்கணும். ஆனால் நம்முடைய விசுவாசம் ஜெபமாக மாறணும். ஜெபம் விசுவாசமாக மாறுவது என்பது வேற, என்னுடைய விசுவாசமே ஜெபமாக மாறணும். ஆமென். இப்போ வசனம் சொல்லுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அங்க ஜெபம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி போட்டு இல்லை, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ உலகம்னா என்னதுங்க? உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பாடு, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய தேவை, நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதம், நன்மை, இதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், அந்த விசுவாசம். அப்போ அந்த உலகத்தை ஜெயிக்கவே உங்களுக்கு ஒரு விசுவாசம் தான் சாவின்னு சொன்னா, உங்களுடைய ஜெபத்தை ஜெயிக்கிறதுக்கு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, உங்களுடைய போராட்டங்களை சந்திப்பதற்கு, கோலியாத்தை சந்திப்பதற்கு, ஏன் அக்கினில நடக்கிறீங்களே அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவதற்கு எதுங்க முக்கியம்? விசுவாசம். அப்ப ஜெபம் விசுவாசமா இருக்கணும், நல்லதுதான். ஆனா நான் ஜெபத்தை விசுவாசத்துல ஏறெடுத்துட்டு நான் உட்கார்ந்து இருக்க போறது கிடையாது. என்னுடைய விசுவாசமே இன்னிலிருந்து ஜெபமா மாற போறது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். விசுவாசம் என்னுடைய ஜெபத்துல வெளிப்படுவது என்பது வேறு, விசுவாசமே என்னுடைய ஜெபமாய் மாறுகிறது என்பது வேறு. அநேகர் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு வரும். இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்தில் யாராவது அவிசுவாசமாக ஜெபிக்கிறீங்க? இல்லை, விசுவாசமாக ஜெபிச்சுட்டு வரும். ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது சூழ்நிலைகள்லாம் சும்மா தாறுமாறாக நிற்குது பாருங்க. இல்லை, அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்களேன். ஜெபம் விசுவாசமாக இருப்பது எவ்வளோ முக்கியமோ அதை விட விசுவாசத்தை நீங்கள் ஜெபமாக மாற்ற பழகி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் வேதத்தில் நீங்கள் எத்தனை பரிசுத்தவான்களை பார்த்தாலும் அவங்களுடைய ஜெபம் விசுவாசமாக இருந்தது என்பதை நீங்கள் மேலோட்டமாக பார்ப்பீங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசமே ஜெபமாக இருந்திருக்கும். ஆமீன். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறோம். எதில் சொல்கிறோம்? அவர் ஏதோ விசுவாசமாக காத்து கொண்டு இருந்தார், அதனால் அவர் தகப்பனா இல்லை. அவர் ஜெபத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்தலை, மாறா விசுவாசத்தையே ஜெபமாக மாற்ற பழகி கொண்டார். அப்போ இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நீங்க ஜெபமா மாற்றும் பொழுது அந்த விசுவாச ஜெபத்திற்கு வல்லமை அதிகம், அந்த விசுவாச ஜெபத்திற்கு பலன் அதிகம். அதனால ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் தாயா இந்த உலகத்தை ஜெயிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிச்சாரு. எதன் அடிப்படையில் ஜெயிச்சாரு? அவர் தேவகுமாரன் என்பதனாலவா? அவர் கடவுள் என்பதனால இல்லை. இந்த உலகத்தை இயேசு ஜெயிச்சதுக்கான பிரதானமான காரணம் அவருக்குள்ள இருந்த விசுவாசம். ஆமீன். விசுவாசத்தினால அவர் உலகத்தை ஜெயிச்சார். அப்ப நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. பதில் இல்லாத ஜெபம் எதுவுமே இல்லை. நான் போய் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார், கடவுளுக்கு கொடுப்பார். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் கேட்டால் பரலோகம் எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால நான் போய் நிற்கும் போது பரலோகம் திறக்கும் என்கின்ற விசுவாசம் எல்லாம் எனக்குள்ள இருக்குது. அந்த விசுவாசத்தோடு தான் நான் ஜெபிக்க போறேன். ஆனால் ஜெபிக்க போய் விசுவாசத்தோடு திரும்ப வெளியே வந்து நிற்கும் போது என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு முன்னாடி பல்ல காட்டி நிற்கும் பாருங்க. அப்போ அதில் நம்ம பயந்துடுறோம், சூழ்நிலையை பார்த்து பயந்துடுறோம், மனுஷனை தேடி போகிறோம், சூழ்நிலைகளில் யாராவது உதவி செய்வாங்களா என்று சொல்லி போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறவர் யாருங்க? நான் தான். நீ என்கிட்ட முதல்ல வா, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுப்பா. அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடாதபடிக்கு உலகத்தின் ராஜ்யத்தை தேடிக்கொண்டு இருக்கிறவங்க உலகத்தின் ராஜ்யத்தில் சீரும் சிறப்புமா இருப்பாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளார பரலோகம் போகும்போது உன்னை அறியேன். அப்போ இன்றைக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, விசுவாசத்தை நீங்கள் ஜெபமா மாற்றணும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய விசுவாசத்தை பறித்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ளலாம். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டாலும் மீண்டும் என் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாய் உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம். ஆனால் எப்போ நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தொலைக்கிறீங்களோ, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இழந்து போகிறீங்களோ, தேவனே நினைச்சா கூட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. ஆமென். அப்போ ஜெபம் விசுவாசத்தை சார்ந்ததாக இல்லாமல் விசுவாசமே ஜெபமாக மாறணும். இப்போ அநேகர் பாருங்களேன், ஒரு ஜெபிச்சுட்டு விசுவாசத்தை சார்ந்து கொண்டு இருப்பாங்க, ஆனால் விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. நான் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறேன், இப்போ நான் விசுவாசத்தை சார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சார்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த விசுவாசத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரல? இப்போ நான் விசுவாசிக்கிறோம், ஏன் பதில் வரல அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இங்கே தான்.
அது இங்கே தான், அது இங்கே இல்லை. இல்லை, ரெஸ்ட் இன் பீஸ்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? ரெஸ்ட் இன் பீஸ், பார்த்தீங்களா? ஆனால் இங்கே ரெஸ்ட் இன் பீஸு உண்மையில் இங்கே தான் நடக்குது. உங்களுக்கு தெரியுங்களா? ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு அர்த்தம் சமாதானத்தோட இலைப்பாருங்கன்னு அர்த்தம். இலைப்பாறுதலோடு இருங்கன்னு அர்த்தம். ரெஸ்ட் இன் பீஸ்ன்னா அங்கே, நான் அதை சொல்ல விரும்பல, அங்கே என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போட்டுருவாங்க, இலைப்பாறுதலோடு இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, செத்து போன சரீரம் எங்கேயாவது இலைப்பாறுதலாக இருக்குமா? அடுத்த 4வது நாளே அரிக்க ஆரம்பிச்சிடும், காலங்காலமாக தவறுதெல்லாம் ஏற்றிட்டான். ஆனால் ரெஸ்ட் இன் பீஸு ரெஸ்ட் இன் சர்ச்சில் தான் கிடைக்கும். ஆமே, சபைக்குள்ளே வரும்போது தான் உங்களுடைய ஆத்மா இலைப்பாறுதல் அடைக்கும். இங்கே தான் திறக்காத கதவுகளுக்கான சாவிகள் ஆட வச்சுன்னு இருக்கிறாரு. திறக்காத பூட்டுகளுக்கான சாவிகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான கதவுகள் இங்கே தான் இருக்குது. செக்கில் கையெழுத்து போட்டு ஆண்டவர் வந்து எம்டியாக வச்சிருக்கிறாரு. அப்போ எவ்வளோ உங்களுக்கு வேணும்னு கேட்குறாரு, இந்த எடுத்துகிட்டு போன்றாரு. இப்போ அந்த பேங்கை நீங்கள் போய் உங்கள் பேங்க்கில் போட முடியாது, அதை பரலோக பேங்க்கில் போடணும். நீங்கள் பரலோக பேங்க்கில் போடும்போது பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஆமீன். அப்போ ரெஸ்ட் இன் பீஸ் சபையில் தாங்க கிடைக்கும். நிறைய பேர் ஜெபிக்க போகும்போதே பதில் கிடைக்குமா? பதில் கிடைக்காதா? சந்தேகத்தோடு நான் என்னுடைய ஜெப ரூமுக்கு போகும்பொழுது அங்கே விசுவாசம் பின்னால் தள்ளப்பட்டு கொண்டே போகும். எத்தனை பேர் அதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க? நீங்கள் சந்தேகத்தோடு ஜெபிக்கும் போதெல்லாம் விசுவாசம் மேலோங்க முடியாதபடிக்கு விசுவாசம் அங்கே தள்ளப்படுகிறது. நாம் நினச்சின்னுக்கிறோம் விசுவாசத்தை கண்களால் பார்த்து கண்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நான் நினைத்து கொள்கிறேன். ஆனால் விசுவாசம் கண்களால் பார்க்கிற காரியத்தினால கிடையாது. காணாததை என் தேவன் காணும்படிக்காக எனக்காக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்கின்ற அதன் அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடியது. இன்னைக்கு இல்லைங்க, ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்றதுனால அது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை, அது இருக்குது. ஆனால் அது இருக்கிறத நீங்கள் பெற்றுக்கொள்வதுக்கு முதல்ல நீங்கள் அதை அழைக்கணும். அதை நம்ம பார்த்துருந்தோம், வா வான்னு சொல்லி நீங்கள் கூப்பிடணும். நிறைய பேர் போன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நான் கண்ணால் இன்னும் பார்க்கல. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்வதில் ஆச்சரியம் இல்லை. ஆண்டவர் சொல்ல, என்னை காணாமல் ஒருத்தன் விசுவாசிக்கிறான்ல, அவன் தான் ஏன் பாக்கியவான், அவன் தான் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பான். காரணம், என்னை பார்க்குறவன் நம்புறதுல எந்த விதமான அதிசயமும் இல்லை. அப்போ ஜெபம் விசுவாசமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அது முக்கியம். அதை விட முக்கியம் விசுவாசத்தை ஜெபமாக மாற்றுங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையிலையும் வாழ்வோ அப்படின்னா வாழ்ந்திருக்கும் போது, தாழ்வோ தாழ்ந்திருக்கிறார், மரணமோ மறிக்க வேண்டிய ஜீவனோ எதுவாக இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு சொல்கிறான்ல, இது அவனுடைய ஜபத்து மேலே விசுவாசம் இல்லை, அவனுடைய விசுவாசத்தை அவன் ஜபமாக மாத்துறான். அல்லேலூயா. நிறைய பேர் நம்முடைய ஜபத்தை வெறும் விசுவாச வார்த்தைகளை போட்டு தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிறேன், அவனு விசுவாசிக்கிறேங்க, முதல்ல ஆண்டவர் செய்வாரா செய்வாருங்க, உங்களுக்கு நடக்குமா நடக்குங்க, வருமா வருங்க, ஆனால் வராது. எப்படி பார்க்குறாங்க, காத்துனுக்குறாங்க, கிடைக்கல. அப்போ நிறைய பேர் வார்த்தைகளால் மட்டும் விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய விசுவாசம் எங்கங்க? ஆண்டவர் நல்லா சொல்கிறாரு, நீங்கள் வார்த்தையினால் எதையும் நீங்கள் பேசி பெற்று உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆண்டவரை ஏமாத்திலாம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறா உங்களுடைய விசுவாசம் செயலில் இருக்கணும். உங்களுடைய விசுவாசம் செயலில் இருக்கணும். அந்த செயல் விசுவாசத்தின் மேலே இருக்கணும். விசுவாசம் செயலில் உங்களுக்கு வெளிப்படும், ஆனால் அந்த செயலை விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கும். இப்போ மார்க் 11ஆம் அதிகாரம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாருங்க, விசுவாசம் செயல்படக்கூடிய பிரின்சிபல், விதம், அடிப்படை இதுதான். கவனிக்கிறீங்களா? இங்கே எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் சொல்லுது, மார்க் 11:24. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொன்னா நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்க? 6 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவீங்களா? டெய்லி பண்ணுவீங்களா? டெய்லி பண்ணுவீங்க. பிரச்சனை வரும்போது கொஞ்சம் அதிகமாக பண்ணுவோம். அப்போ நீங்கள் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ அங்கே முதல்ல ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை கேட்டாலும் முதல்ல அதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். இங்கே 2 பகுதியாக ஆண்டவர் பிரிக்கிறார். முதல்ல உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது உண்டாகும். இப்போ ஜெபத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் விசுவாசிச்சிங்கல்ல, அதை நீங்கள் ஜெபமாக வைக்கணும். இப்போ ஜெபமாக வைக்க இப்போ அந்த விசுவாசத்தில் நீங்கள் ஜெபமாக வச்சிங்களே,
அந்த ஜெபத்திற்கான பதில் உங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு மெட்டீரியலாக வந்து சேருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? இல்லை, அவர் உண்டாகும் சொன்னால் அது உண்டாகும். ஆமாம், நல்ல கரங்களை தட்டுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், என் கடன் வாங்க மாட்டேன், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்களை நான் பாதப்படி ஆக்கி போடுவேன், நீ என்னிடத்துல கேள், நீ என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேற, கேளுப்பா. இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நீங்க கேட்காம அல்லது நீங்க கேட்டதை விசுவாசத்தோடு நின்று கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு எப்படி செயல்படுவார்? அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபத்துல எதை கேட்டாலும் அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கணும், அதை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் பூரணமா நம்பணும், அது கிடைக்கிற வரைக்கும் அதை விசுவாசித்து கொண்டே இருக்கணும். இப்ப ஜெபம் விசுவாசமா இங்க செயல்படல, விசுவாசம் ஜெபமா மாறிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த புள்ளைக்கு இந்த 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 காரியம் வேணும்னு சொல்லிட்டாரு. அந்த புள்ள போய் கேட்குது, ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு வேலை வேணும், ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு குழந்தை வேணும், கடன் பிரச்சனை தீரணும், ஏதோ ஒரு பேப்பர் காரியம் வேணும் கேட்குறாரு. ஆண்டவர் சொல்ற, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஜெபத்துல விசுவாசிட்டீங்க, ஆண்டவர் கொடுத்துட்டேன்ட்டார். இப்போ கொடுத்துட்டேன்னு சொன்னார்ல, அதான உங்களோட விசுவாசம். இப்போ அந்த கொடுத்துட்டேன்றதை நீங்க ஜெபமா மாத்துறீங்க. ஆண்டவரை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, ஆண்டவரை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் அதை பெற்றுக்கொண்டேன், நான் அதை அனுபவிக்கிறேன், நான் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அதில் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என்னுடைய கண்களால் அதை நான் இன்னும் பார்க்கல, ஆனா பார்க்கும்படிக்கு செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி விசுவாசத்தை நான் இப்ப ஜெபமா மாத்தி கொண்டு இருக்கிறேன். அநேகர் பாருங்க, விசுவாசம் சொன்ன சத்தமா பேசுறது, கத்தி பேசுறது, ஆக்ரோஷமா பேசுறது, இதெல்லாம் என்னுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதிகமா ஜெபிக்கிறோம். இப்ப கேள்வி, நீங்க அதிகமா ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ளாமல் போவது நல்லதா, அல்லது கருத்தா ஜெபித்து அதிகமா பதில் பெற்றுக்கொள்வது நல்லதா? அப்போ இங்க ஆண்டவர் சொல்றார், நீ அதிகமா வார்த்தைகளை போட்டு நிறைய வசனிப்பினால உன்னுடைய ஜெபத்தை நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணுன்ற அவசியம் இல்ல. உனக்கு என்ன வேணும் இல்ல, அப்ப அதை நீ கேட்கிற, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி உனக்கு விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துறேன், அந்த விசுவாசத்தை நீ ஜெபமா மாத்திக்கணும். ஆமீன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகி பாருங்களேன், ஒரு குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், எங்க ஆண்டவரே என்னுடைய வியாதி தீர்வதற்கு உமக்கு விருப்பம் இருக்குதா ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லி கேட்குறான். அப்போ வியாதி சுத்தமாகிறது ஆண்டவருக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா? கடன் தீர்வது ஆண்டவருக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா? ஒரு திருமண பாக்கியம் என்னதுங்க, ஒரு குழந்தை நீங்க தான் சொல்லணும், அப்பதான் கிடைக்கும். ஒரு குழந்தை ஆண்டவருடைய விருப்பம், ஒரு வேலை ஆண்டவர் விருப்பம், ஒரு வீடு, காரு, பங்களா, செழிப்பு, பணம், நகை, நட்டு எல்லாமே ஆண்டவருடைய விருப்பம். அப்ப ஆண்டவர் இது விருப்பமா? ஆண்டவர் சொல்றார், ஆமா இது என்னுடைய விருப்பம், நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவன் வந்து சொல்றான், ஆண்டவர் உமக்கு சித்தமா என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த குஷ்டரோகி சுகம் அடைஞ்சிட்டான். எவ்வளவு சின்ன ஜெபம் இங்க, அவன் வந்து மணிக்கணக்கா சொன்னானா? சின்ன ஜெபம், ஆனா வல்லமையான பதில். அதுதாங்க விசுவாசம் ஜெபமாய் மாறும்போது. அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உங்களால முடியும் ஆண்டவரே, இந்த குஷ்டம் ஜனங்கள் மத்தியில என்னை சேர்க்காதபடிக்கு தடை பண்ணுது, ஆனா நான் இன்னைக்கு அதை தடையெல்லாம் மீறி உங்க பக்கத்துல வந்துட்டேன். நீங்க நினைக்கிறீங்களா குஷ்டரோகி இன்னைக்கு நீங்க அழகா வெளியே பார்க்கலாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குஷ்டரோகி பப்ளிக்கா வர முடியாது. அவன் வரணும்னு சொன்னா, ஆமா பாளையத்துக்குள்ள, பாளையனா அந்த அந்த வீலுக்குள்ளார வர முடியாது. அவன் வரும்போது தீட்டு 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 தீட்டுன்னு கத்திக்கினே ஓடி வரணும். அப்போ அவனை பார்க்குறவங்க எல்லாம் பயந்து கொண்டு கதவுகளை மூடிக்கொண்டு உள்ளே போயிடுவாங்க. அவன் திரும்ப எங்கன்னா போய் குறிப்பிட்ட இடத்துல போய் அதை தொட்டுட்டு வந்தாலும், அதை தொட்டுனது அதுக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்குது, அதை சுத்திகரிப்பெல்லாம் பண்ண வேணும். திரும்ப அவன் மறுபடியும் அவன் இடத்துக்கு போனால் தீட்டு தீட்டுன்னு கத்தின்னு போகணும். அவன் கத்தின்னு போகும்போது தாடியில் அடிச்சுக்கினே போகணுமா. இதான் குஷ்டரோகி. இப்போ அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டான். இயேசுன்னா தனியாக உட்காந்து வந்துருப்பாங்க, பல பேர் இருந்திருப்பாங்க. எல்லா தடைகளையும் மீறணும், எல்லாவற்றையும் மீறணும். மீறி வந்து சொல்றான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும். ஆண்டவர் பார்க்குறாரு, ஒரு குஷ்டரோகி என்னை தொடுவதற்கு கூட அவனால் முடியாத ஒரு சூழ்நிலை மேற்கொண்டான். அதுதான் விசுவாசத்தை அவன் ஜெபமா மாத்துறான். என்ன தெரியல, நான் போய் தொட்டா சுகமாவன் விசுவாசம். இப்போ அவன் சுகம் ஆனதாகவே நினைத்து கொண்டு இயேசு நேரத்தில் வந்துட்டான்.
அப்போ உங்களுடைய விசுவாசம் ஜெபமா மாறுது. எப்போ உங்களுடைய ஜெபம் விசுவாசமா மாறுதோ அப்போ உங்களுடைய கண்கள் அந்த பதிலை தாமதமா இல்லைங்க, துரிதமா காணும். கரையில தட்டுங்களேன். இப்போ ஒரு வசனம் வாசிக்க போறோம் பாருங்களேன். நம்ம நிறைய முறை வாசிச்சிருப்போம், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். Or, sans la foi, il est impossible de lui être agréable, car il faut que celui qui se rapproche de Dieu, qui s'approche de Dieu, croit que Dieu existe et qu'il... ஆமென். Amen. தமிழ்ல வாசிங்க ஒருத்தங்க சத்தமா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? தேவனிடத்துல சேர்றவங்க, அதாவது தேவனிடத்துல ஜெபிக்க போறவங்க, அவர் உண்டென்றும் நான் அவரை தேடினா எனக்கு அவர் பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசிக்கிறான் இல்லைங்களா? இதுதான் உங்களுடைய ஜெபத்துல நீங்க விசுவாசிக்கிறது. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை தேடுனாக்கா எனக்கு அவர் பலன் கொடுக்கிறார், இல்லை என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார், என்னோட ஜெபங்களுக்கான பதில் தருகிறார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு போறான். இப்போ அவர் உண்டென்றும் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவர் உண்டென்றும், ஆமா. இப்போ நீங்க சபையில இருக்கீங்க, இப்போ ஆண்டவர் இருக்கிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் ஏன் ஜெபத்தில் விசுவாசிக்கணும்? இப்போ இந்த வசனம் எபிரேயர் வசனத்தை எழுதும்போது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எழுதுறாரு. அவங்களே பார்த்து பிரதர் ஆண்டவர் உண்டுன்னு விசுவாசிங்க அப்படின்னு அவர் கேட்பாரு. நாங்கள் ஆண்டவர் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தான் ரட்சிக்கப்பட்டேன் இல்லை, ஆண்டவர் உண்டு என்றும் அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்கு ஜீவன் தரும்படிக்கு உயிர் தெழுந்தார், இல்லை நான் விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கி பல வருஷமா சபையில் இருக்கிறீங்க, மறுபடியும் என்ன உண்டு என்றும்? இங்கிலீஷில் ஹீ இஸ், HEIS, ஹீ இஸ், அவர். ஞாபகம் வச்சுக்கோ, நான் பின்னாடி விளக்கம் கொடுக்குறேன். அவர், ஓகேங்களா? அப்போ அவர் உண்டு, அவர் எனக்கு உண்டு. இது இயேசு உயிரோடு உண்டு அந்த அர்த்தம் இல்லை, அவர் எனக்கு உண்டு. எந்த அடிப்படையில்? முதல்ல நான் ஜெபிக்க போறேன்ல, நான் ஜெபிக்கணுமே அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் கட்டாயத்தின்படி போகாம எனக்காக ஒருவர் உண்டு, அவர் எனக்காக காத்துன்னு இருக்கிறார், அவர் ஜெபிக்க முடிக்க என்னை அழைச்சிருக்கிறார், இப்ப நான் அவர் நிமித்தம் ஜெபிக்க போறேன். கரங்களை தட்டுங்களேன். நான் போய் ஜெபிச்சு எதையாவது பெற்றுக்கொள்வேன், அது விசுவாசம். ஆனா எனக்காக ஒருவர் காத்து கொண்டு இருக்கிறார், அவர் என்னை ஜெபிக்கும்படிக்காக அழைக்கிறார், நான் போய் ஜெபிக்க போனேன் என்பது விசுவாசத்தை நான் இப்ப என்ன மாத்துறேன்? ஜெபமா நான் மாத்துறேன். ஆமென். இப்போ உண்டென்றும் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார் அந்த அர்த்தம் இல்லை, அவர் இங்க நம்ம மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார் அந்த அர்த்தம் இல்லை. உண்டென்றும் சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நான் எந்த ஒரு பிரச்சனைக்காக போறேனோ அந்த பிரச்சனையை தீர்க்க அவர் உண்டு. என்னுடைய எந்த தேவைக்காக நான் அவர் இடத்துல போறேனோ அந்த தேவையை சந்திக்க அவர் உண்டு. இதுதான் ஹீ இஸ். அதை இன்னொரு அருமையான வார்த்தையில் நான் சொன்ன உங்களுக்கு புரியும். மோசே கிட்ட தேவன் தன்னை ஆயம் அப்படின்னு வெளிப்படுத்துறார். ஆயம்னா இருக்கிறேன், ஆயம் யாவே யெகோவா. இப்போ ஆயம் இங்கிலீஷில் ஐஎம் ஏ பாஸ்டர் அப்படின்னா நான் அர்த்தம்னா நான் பாஸ்டரா இருக்கிறேன். ஐஎம் ஏ மேனேஜர், நான் மேனேஜரா இருக்கிறேன். ஐஎம் ஏ போலீஸ்மேன், நான் போலீஸாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் மோசே கிட்ட, அப்பா நான் ஐஎம் அப்படின்னா நான் இருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், மோசே பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு ஞானமாக இருக்கிறேன், நான் உன்னுடைய சூழ்நிலையில் மத்தியில் உன்னை தப்பி வைக்கிற ஆயமாக இருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை சந்திக்க நான் ஆயமாக இருக்கிறேன், உன்னை பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு பலப்படுத்துகிறதுல நான் ஆயமாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட ஆயமாக இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் மகிமைப்படுத்துகிறதுல ஆயமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப ஆயம் சொன்னா அவர் மோசேவை பாதுகாத்து பலப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறதுல அவன் கூட இருக்கிறார், ஆயம் இருக்கிறார். இப்ப அதை தான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. இங்கே அவர் உண்டென்றும், அந்த அவர் அப்படின்ற வார்த்தைக்கு ஹீ இஸ் அப்படின்னா அவர் என் தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தார் இல்ல, அந்த இருக்கிறவர் இப்போ என் கூட இருக்கிறாரு, அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் எந்த ஒரு சூழ்நிலைக்கு போறேனோ அந்த சூழ்நிலையில அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் இப்ப என் கூட இருக்கிறார், அவர் என்னுடைய தேவையாக இருக்கிறார். இப்ப நீங்க ஒரு வியாதிக்காக போறீங்க, அந்த வியாதியில உங்களுக்கு என்ன வேணும்?
சுகமாகவே அவர் இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குதுங்க. அந்த கடன்ல உங்களுக்கு மீளுவதற்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பணமாகவே அவர் இருக்கிறார். ஆமென். இப்ப தனிமையில ஒருத்தங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு துணை வேணும். அவர் உங்களுக்கு துணையாகவே இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆயம் அப்படின்னா இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன், இருக்கிறேன். தொழுறு ஆண்டவருடைய பேர் எப்பயுமே பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். இருக்கிறேன். அப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. இப்ப என்னுடைய சூழ்நிலையில சந்திக்கிறவராகவே இருக்கிறாரு. அவராகவே இருக்கிறாரு. இருக்கிறேன் என்றவர் அவராகவே இருக்கிறார். அவரிடத்துல யாவது ஒரு மாறுதலும் இல்லை, யார் ஒரு மாற்றமும் இல்லை. எனக்கு உதவி செய்ய அவர் என்னோடு கூட இருக்கிறான். மோசே கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்னுடைய போராட்டத்தின் மத்தியில் என்னோடு இருக்கிறார், என்னுடைய பாடுகளின் மத்தியில் என்னோடு இருக்கிறார், என்னுடைய தனிமையின் மத்தியில் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய பிரச்சனைகளின் மத்தியில் என்னோடு கூட இருக்கிறார், எதிர்ப்புகளின் மத்தியில் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய உடம்பு சரியில்லையா, நான் சுகமாக்குகிற கர்த்தர் யெகோவா ரஃபா. யெகோவானா இருக்கிறேன், ரஃபா சுகமாக்குகிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. யெகோவா ஷமா உன் கூட துணையாய் உன் கூடவே இருக்கிறேன். எம்மானுவேல் உன் கூடவே இருக்கிறேன். ஆமென். அப்ப என் கூடவே இருக்கிறான்றவர் என்னுடைய பிரச்சனைகள் என்ன தனியா விட்டுட்டு போயிடுவாரா? மோசே கிட்ட சொன்னார், ஆயம் நான் கூட இருக்கிறேன், நீ போ, பார்வோனுக்கு உன்னை இறைவனாய் கடவுளாய் ஆண்டவனாய் நான் மாத்தினேன், போ. அப்ப ஆண்டவர் உங்களை என்னைய பார்த்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு மற்றவங்களை தேடி போகணும்? எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிறாங்களோ அந்த மனுஷனை நிற்க வைக்கிறதுல என் தேவன் வைராக்கியமா இருப்பார். அப்படி அவர் செய்யலனா எனக்கு அவர் ஆண்டவர் கிடையாதுங்க. அதை எனக்கு செய்யாட்டா நான் அவரை பத்தி கத்தி கத்தி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மனுஷனை நம்பினது வீண், விருதா. ஆமென். அப்ப தேவனை நம்புங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் போதுமானதிலும் அதிகமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ ஒரு சுகத்துக்காக நீங்க போறீங்க, ஒரு தேவைக்காக போறீங்க, ஒரு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு போறீங்க, ஒரு திருமணத்துக்காக போறீங்க, எதையோ ஒன்று நீங்க கேட்டுக்கொண்டு போறீங்கன்னு சொன்னா உங்களுடைய தேவன் அதுவாகவே உங்களுக்கு அவர் இருக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் 1:10 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இப்போ அன்னாள், உங்களுக்கு அன்னாளை பற்றி தெரியும். அன்னாளுக்கு திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ அந்த குழந்தையினுடைய நிமித்தமாக அவங்க துன்பப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இப்போ அவங்களுடைய சக்கலுத்தி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள மனமடிவாக்குறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவருடைய கணவர் எல்கனா அவர் என்ன பண்ணுறாரு, ஆறுதலுக்கு கொடுக்குறாரு, தேர்தலுக்கு கொடுக்குறாரு. 10 புள்ளிக்கு நான் சமமான ஆளுலாம் சொல்லி தேர்தலை படுத்துறாரு. சில நேரங்களில் அவள் ஆறுதல் அடைகிறாள். ஆனால் எந்த ஒரு ஆறுதலும் அவளுடைய இருதயத்தில் இருந்த ஜெபத்திற்கு பதிலாக வரல. அதான் பிரச்சனை. அவருடைய சூழ்நிலைக்கு சுகத்தை அல்லது பதிலை அல்லது வெற்றியை கண்களால் பார்க்குற காரியங்கள் மூலமாக முயற்சி பண்ணுறான். அப்போ அந்த சக்கலத்துடைய பிள்ளைகளை அதை அரவணைக்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிறா, கணவனுடைய ஆறுதல்ல சந்தோஷப்பட்டுக்கிறா. ஆனால் அந்த ஜெபமாகவே இருக்குது, விசுவாசிக்கிறா, ஜெபம் விசுவாசமாக தான் இருக்குது. இப்போ அவளுடைய வாழ்க்கையில் கண்களால் பார்க்கக்கூடிய மெட்டீரியான உலகத்தில் அவள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வரல. இப்போ அவள் கலங்குறா, கவலைப்படுறா, வேதனைப்படுறா, வருத்தப்படுறா. இப்போ பூமிக்குரிய ராஜ்யத்தில் உட்காந்துக்கின்னு பரலோக ராஜ்யத்தின் நன்மைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறான். அவளுக்குள்ளார விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்கின்ற ஒரு விசுவாசம் இருக்கு. இப்போ என்னுடைய தேவையை தேவனால மட்டும்தான் சந்திக்க முடியும் என்று சொல்லி அவன் நினைக்கிறா, தீர்மானம் எடுக்கிறா, ஒரு சில முயற்சிகளை செய்யறான். இல்ல, இப்போ நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எல்கனாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க. ஆமா, இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது எல்கனா அன்னாளை மிகவும் நேசித்தான். அப்போ அன்னாளை நேசிக்கிறான்னு சொன்னா நான் எப்படி தியானிச்சேன்னு சொன்னா, அன்னாள் நம்ம சாராள் அக்காவை போல, இந்த சாராள் அக்கா இல்லை, அந்த சாராள் அக்காவை போல என்ன பண்ணாங்க, இனி எனக்கு குழந்தை பிறக்காது, வம்சம் தழைக்காது, ஏங்க இங்கே வாங்க, பெனினா நல்லா அழகாக இருக்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு உடனே ஆபிரகாமை போல இவர் என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கினாரு. பண்ணோடனே அங்கே பன்னிக்குட்டி மாதிரி வச வச வசன்னு போட்டுங்குது, 10 போட்டுங்குது.
இவருக்கு கவலையாக இருக்குது இவங்களுக்கு. இப்போ அந்த கவலை கொஞ்ச நாள் கழிச்சு எரிச்சலா மாறும், கோவமா மாறும், இயற்கல்ல. ஏன்னா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தவ இவளுக்கு 10 பிள்ளை பிறந்துச்சு, எனக்கு ஒன்றும் பிள்ளையே பிறக்கலையே அப்படின்ற நான் நினைக்கிறேன். அப்படி பைபிள் இல்லை. ஒருவேளை அண்ணாலே தீர்மானம் எடுத்து தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆரம்பத்தில் அந்த மனைவி இந்த அண்ணாள் கூட நல்லா க்ளோஸாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் காலம் நேர நேர ஆகாரை போல இவங்களும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேச ஆரம்பித்தோடனே அண்ணாள் மனமடிவாக ஆகிறான். ஆலயத்துக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்றா, ஆனால் ஆலயத்துக்கு போகும்போதும் வரும்போதும் மனமடிவும் ஆகிறா. அப்போ நாம் கூட பாருங்களேன், கண்காலால் பார்க்குற ஒரு சில சூழ்நிலைகளுக்கு ஒரு சில தீர்மானங்களை நாமளாவே எடுத்துடுறோம். இது இல்லை, சரி இது இங்கே கிடைக்கிறது எடுத்துக்குவோம், இது நடக்கலை அங்கே நடக்கிறது வாங்கிக்குவோம். அப்போ சில காரியங்களை நம்முடைய கண்களால் பார்த்துட்டு நாம் அதை செய்வதற்காக ஒரு சில மாம்ச முயற்சிகளை செய்து அங்கே போய் பிளாக் ஆயிடுறோம், லாக் ஆயிடுறோம். சில நேரங்களில் பாஸ்டர் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க, லாக் ஆயிடுறாங்க. இப்போ வெளியே வர முடியாதபடிக்கு தவிக்கிறாங்க. இப்போ அந்த தவிப்பு முதல்லயே ஆண்டவர் வெளிப்படுத்துவார் இல்லை, வெளிப்படுத்தும் போது அதில் உறுதியாக இருக்கணும். தற்காலிக தாங்க எல்லாமே, அது சீக்கிரத்தில் நீங்கி போகும். ஆண்டவர் காத்து கொண்டிருங்கள், உங்கள் உபத்திரவங்கள் மெதுவாகத்தான் நீங்கும் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஆண்டவருக்கு கண்ணு இல்லைப்பா, நான் எதாவது செஞ்சிருவேன்னு போக முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறியா, அது வந்து அதி சீக்கிரத்தில் போயிடும், அப்படி போயிடும். அப்போ அது நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் எல்லாரையும் என்ன கூட சொல்கிறேன். அப்போ நான் ஞானம் இல்லாமல் போய் ஒரு காரியத்தை செஞ்சு நான் மாட்டிக்கின்னு பிறகு எது ஆசீர்வாதம் நினச்சனோ அந்த ஆசீர்வாதமே எனக்கு என்னவா மாறிடும், உபத்திரமாக மாறிடும், போராட்டமாக மாறிடும். எங்கேருந்து வெளியே வரணும்னு நினச்சனோ அங்கேயே போய் லாக் ஆகிடுவோம், அண்ணாலை போல். இப்போ அண்ணால் பயங்கரமாக லாக் ஆகிட்டாங்க. ஒருவேளை அவங்க அந்த சக்கலித்தியை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா முழுவதுமாக வேற ஒரு தேவனோட சித்தத்தின்படி நடந்திருக்க கூடும். இப்போ அவங்க மாம்சத்தில் ஒரு சில முயற்சி எடுத்துட்டாங்க. மனுஷன் இல்லை, பூலோக ராஜ்யத்துக்குள்ளார கண்களால் பார்க்கக்கூடிய காரியங்களை எதையோ நான் செஞ்சு முயற்சி எடுத்து பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். அதனால் என்னுடைய விசுவாசம் எதுன்னு அடிப்படையில் இருக்குதுன்னு சொன்னால் கண்களால் காணக்கூடிய காரியத்தின் மேலே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் அது இல்லைப்பா, நீ கண்ணால் காணுறதுலாம் உன் நம்பிக்கை, ஆனால் விசுவாசம் நீ காணாதது. ஆமென். அப்போ உனக்கு உன்னுடைய கணவனை நான் கொடுத்துருக்கிறேன் அல்லது உன்னுடைய மனைவியை கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க என் தேவன் உங்களை விட அதிக ஆவலாயவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறாரு. ஏன்னா அதில் அவர் பேரை ஃபேமஸ் பண்ணணும் என்று சொல்லி காத்திருக்கிறாரு. நான் தான் என்ன பண்ணுறேன், மாம்ச ரீதியாக சில முயற்சி எடுத்துறேன். இப்போ அண்ணாள் பாருங்களேன், அப்படி தான் அவங்க எடுத்தாங்க. ஒரு விதையை கொண்டு போய் அண்ணாள் என்ன பண்ணுறா, ஒரு மண்ணில் போடுறா. என்ன பண்ணுறா, மண்ணில் போடுறா. அதை கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு விதை மண்ணில் போடுறது சூழ்நிலை. இப்போது சக்கலத்தியால் துன்பப்பட்ட நேரம் எல்லாம் ஆறுதலை தேடி எங்கே போனா தெரியுமா, கணவன்கிட்ட போனான், எல்கனா கிட்ட போனான். இதுமாரி அல்கனா வந்து தடையத்தோடி கொடுத்தாலும் இங்கே தடையத்தோடி பார்த்தாங்க, இங்கே எதுவுமே இல்லை. ஆறுதலுக்காக அவங்க அலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆறுதல் படுத்து இருப்பான், அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனாலும் அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த ஜபம் ஒரு விதையாக தாங்க இருந்தது. அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறா, அவளுடைய விதை வளரணும்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னா அவளுக்கு ஒரு குழந்தை வேணும் இல்லை, அந்த குழந்தையை அவனுடைய கண்களால் பார்க்க முடியாமல் இருக்குது. அப்போ தான் ஒரு தீர்மானம் எடுக்கிறா, இந்த விதையை நான் கையிலே வைத்து கொண்டு இருந்தால் அந்த விதை வளராது, இந்த விதையை என் கணவன்கிட்ட கொடுத்தாலும் அது வளராது, இந்த விதையை கொண்டு போய் நான் மண்ணில் வைக்கணும், ஆமென், மண்ணில் நான் புதைக்கணும் என்று சொல்லி ஒரு நாள் தீர்மானம் எடுத்து தேவ ஆலயத்துக்கு போகிறான். 10வது வசனம் வாசிங்க. அவள் போய் மெனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்க, அவள் அந்த விதையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கே அந்த விதையை நாட்டுறான். நாட்டுட்டு மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஜெபத்தில் விசுவாசமாக இருந்தவ விசுவாசத்தை ஜெபமாக மாற்றுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். மனுஷனை தேடி போனான், சூழ்நிலைகளை தேடி போனான், உதவி செய்யக்கூடிய நபர்களை தேடி போனான். இப்போ அவளுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்குது. என்ன சொன்னா, நான் இந்த விதையை தேவனிடத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமென். அப்போ மனுஷங்கிட்ட போய் ஜெபத்திற்கு பதிலுக்கு தேடாம தேவனிடத்தில் போய் அந்த ஜெபத்தை விதையை விதைக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அவளுக்குள்ள உண்டானது. விருப்பங்களையும் எண்ணங்களையும் ஆசைகளையும் தேவன் தாமே அவருடைய தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி நமக்குள்ள வைத்திருக்கிறார். பிலிப்பியர் சொல்லுது இல்லைங்களா,
அப்போ விருப்பம் அவளுக்குள்ள உண்டானதுன்னு சொன்னா அதை தேவன் தான் உண்டாக்குறார். எண்ணங்களையும் விருப்பங்களையும் தேவன் தான் அவருக்குள்ள வைக்கிறார். இப்போ அவளுக்குள்ள ஒரு விருப்பம் உண்டான உடனே அவள் தேவனுடைய சமூகத்துக்கு போய் அந்த ஜெபம் என்கின்ற விதையை விதைக்கிறா. இப்போ அவளுடைய சிந்தனை பிடித்தமா மாறுது. நான் ஒரு குழந்தைக்காக என்னுடைய தேவனை தேடி ஓடுறேன். அந்த குழந்தை கொடுப்பதற்கு என் தேவன் எனக்கு போதுமானவராகவே இருக்கிறார். He is என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். என் தேவன் போதுமானவராகவே அவர் இருக்கிறார். எனக்கு குழந்தை கொடுக்கிறவராகவே அவர் இருக்கிறார். என்னுடைய தேவையை சந்திக்கிறவராகவே அவர் இருக்கிறார். இத்தனை நாளா குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை விசுவாசமா மாத்தினா. இப்போ விசுவாசத்தை ஜெபமா மாத்துறா. என்ன தெரியுங்களா? எனக்கு குழந்தையை கொடுக்கிற அந்த பாக்கியத்தை கொடுக்கிறவராகவே என் தேவன் இருக்கிறார். என் ஜெபத்தை சந்திக்கிறவராகவே இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிறவராகவே இருக்கிறார். எனக்கு அவர் செய்கிறவராகவே இருக்கிறார். இந்த ரகசியத்தை அவ அறிந்து கொண்டா. பாருங்களேன், ஒரு காரியத்துக்காக பல ஆண்டுகளாக போராடி கொண்டு இருக்கிறா, முயற்சி செய்து கொண்டு இருக்கிறா. பலன் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல தன்னுடைய ரூட்டை மாத்துறா. எத்தனை பேர் மாத்தி இருக்கிறீங்க? சபைக்கு வராம ரூட்டை மாத்திரத்தை பத்திங்க அண்ணனை பத்தி பேசல. சபைக்கு வரணும், ஜெப ரூட்டை மாத்துறா, ஜெபிக்கிற அந்த ரூட்டை மாத்துறா. இல்ல, புரிதுங்களா சொல்றது? அப்போ உங்களுடைய உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாறி இருக்கும். ஆனா நீங்க எல்லாம் கரை கட்டின்னு இருக்கிறீங்க. ஆமேன். உங்களுடைய உபத்திரவம் மாறும்னா ஆமேனுங்க, ஆமேன். அப்போ மாறாம இருக்குன்னு சொன்னா ரூட்டை மாத்தணும். அப்போ உங்களுடைய ஜெபம் இன்னைக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு ஜெபத்தை விசுவாசமா மாற்றதை விட விசுவாசத்தை நீங்க ஜெபமாக மாற்றணும். இங்கே தான் அன்னாள் ஒரு சரியான காரியத்தை செய்கிறாங்க. நிறைய பேர் சூழ்நிலையை பார்த்துட்டு என்னுடைய ஜெபத்திற்கு இனி பதில் கிடைக்காது, என்னுடைய தேவையை தேவனால இனி சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மாம்ச ரீதியா அந்த முயற்சிகளை அந்த தேவைகளை சந்தித்து அதை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல போய் அந்த விதையை வளர செய்கிற அந்த விசுவாசத்தை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஒரு விதையை நீங்க சரியான இடத்துல கொண்டு போய் விதைச்சிங்கன்னு சொன்னா அது நிச்சயமாய் வளரும். அது வளர்ந்து நிச்சயமாக பலன் கொடுக்கும். அந்த பலனை நீங்க நிச்சயமா எடுத்து நீங்க சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. அந்த விதையை எடுத்துக்கொண்டு அன்னாள் போய் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரேன்னு சொன்ன உடனே பரலோகமே அலர்ட் ஆயிடுது. எத்தனை பேருக்கு இது புரியுது? இப்போ நம்ம பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, ஸ்கூலில் படிக்கும்போது எஜுகேஷனல் மினிஸ்டர் ஸ்கூலுக்கு வருவார், பார்க்க வருவார். மினிஸ்டர் தலா எஜுகேஷன் அவர் பார்க்கும்போது பிரின்சிபால்ல இருந்து பியூனு வரைக்கும் அலர்ட் ஆகிடுவாங்க. எல்லாரும் ஒழுங்கு பண்ண வேண்டிய காரியத்தை ஒழுங்கு பண்ணுறாங்க, துடைக்க வேண்டிய காரியத்தை துடைப்பாங்க, கதவு சுத்தம் பண்ணுவாங்க, டாய்லெட் சுத்தம் பண்ணுவாங்க. மினிஸ்டர் போய் கக்குஷில் அங்கே போகிறாரு. ஆனால் கக்குஷியும் சுத்தம் பண்ணி வைக்கிறான். இல்லை, ஸ்கூலு பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இப்போ வருவார், இப்படி தான் சொல்லணும், இந்த கேள்வி கேட்டாதெல்லாம் பதில் கொடுக்கணும். அப்போ அந்த ஸ்கூலே ஒரு அலர்ட் ஆயிடுது. எதுக்காக அலர்ட் ஆகுதுங்க? ஒரு மினிஸ்டர் வராரு, அவரை வரவே இருக்க. அதே போல பரலோகம் அலர்ட் ஆயிடுது உங்களுடைய ஜெபத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு. கரங்களை தட்டுங்களேன். நீங்க ஜெப ரூமுக்குள்ள போன உடனே பிதாவே இயேசுவின் நாமத்துல வரேன்னு சொன்ன உடனே அந்த மினிஸ்டர் வந்தா எப்படி ஒரு எக்கோல் ஒரு ஸ்கூல் ஃபுல்லா அலர்ட் ஆகி அவரை சந்திக்க ஆயத்தமாகுதோ அதே மாதிரி உங்களுடைய ஜெபத்தை சந்திக்க பரலோகம் அப்படியே அலர்ட் ஆகி பரலோகம் அப்படியே பரபரப்பாயிடுங்க. இது ஏதோ உங்களை அப்படியே புல்லறிக்கை செய்யறது கிடையாது. இது நிச்சயமாகவே நடக்கும், நீ சத்தியமாகவே நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீர் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த தர்றவருடைய நாமத்தினால நான் நிற்கிறேன். பரலோகம் அலர்ட் ஆயிருது. இப்போ இங்க என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா? அந்த விதையை எடுத்துக்கொண்டு போறவங்க அந்த விதையை நானே விதைத்து நானே தண்ணி ஊற்றி நானே வளர செய்து நானே கனியை பறித்து நான் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது முடியாது, அது கூடாது. காரணம், பூமிக்குரிய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தினுடைய உதவி இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ரீதியில் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம இருக்கிறது பரலோக ராஜ்யம், ஆனால் இருக்கிறது பூமிக்குரிய ராஜ்யம். பூமிக்குரிய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யம் இறங்கி வருவதற்கு நிறைய தடை இருக்குது பாருங்க. இப்போ அந்த தடைகளை மேற்கொள்ளணும்னு சொன்னால் நீ பூமிக்குரியவனாக இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. திடீர்னு சோர்ந்து போகிறது, திடீர்னு சுணங்கிறது, திடீர்னு சந்தோஷப்படுது, திடீர்னு அழுகிறது, திடீர்னு முறைச்சிக்கிறது, திடீர்னு குறிக்க இல்லை இல்லை.
ஆண்டவருடைய சமூகத்துல ஒரே மாதிரியா இருக்கணும் பாருங்க. உறவுகள் ஒரே மாதிரியா இருக்கணும். புரியுதுங்களா? திடீர்னு வந்து கோரிச்சுக்கிறதுக்கு திடீர்னு இல்லை. ஜபத்தில் பாருங்க, கிடைக்கல, ஆமாம் கிடைக்கலன்னா அது நிஜம், உண்மை. ஆமாம், ஆனால் அந்த உண்மை மாறும் இல்லை. அந்த மாறும் போது அங்கே என்ன வந்துடும்? சத்தியம் வந்துடும். அப்போ பரலோக ராஜ்யம் என்பது சத்தியம், பூலோக ராஜ்யம் என்பது உண்மை. இந்த உண்மையில் உட்காந்து நான் ஒரு தேவையை கேட்குறேன், அது எனக்கு கிடைக்கல. பரலோக ராஜ்யம் வரும்போது உண்மை விலகி போகும், சத்தியம் குடியிருக்கும், உங்களுடைய வாழ்க்கை மாறும். இப்போ நீங்க போய் பரலோக ராஜ்யத்துல ஒரு விதையை விதைச்சிட்ட உடனே பரலோகமே அலர்ட் ஆகுதுன்னு சொன்னல, பரலோகம் அலர்ட் ஆகுது, பரலோகம் பரபரக்குதுன்னு சொன்னல, பூமிக்குரிய ராஜ்யமும் அலர்ட் ஆயிடும், நரலோகமும் அலர்ட் ஆயிடும். உங்களுடைய விதையை திருடி கொண்டு போய் அதை சின்ன பின்னமா மாற்றுவதற்கு பூமிக்குரிய ராஜ்யத்துல அநேக வேலைகள் நடக்கும். அந்த விதை விதைக்கிற உவமையில கூட இயேசு சொல்லுவார், அந்த விதையை போய் அவன் விதைத்த உடனே பறவைகள் வந்து அதை டப்புக்குன்னு போயிடுது. அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் பறவைகளால் அது அல்லது கல்லில் ஊந்து போச்சு அல்லது முள்ளில் ஊந்து போச்சு, எங்கேயோ ஊந்து போச்சு. இப்போ நிறைய பேர் விதையை தேடினுக்கிறாங்க. விதை மண்ணில் போட்டு என்ன மாறிடும்? உருவம் அழிஞ்சு போயிடும். இப்போ அது அடுத்த ஒரு உருவத்துக்கு தயாராகும். ஆனால் இவங்க விதையை போட்டு அந்த விதையை தேடின்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, விதை உன்னுடைய ஜபம். அந்த ஜபத்தை நீ ஜபமாவே பார்த்தாவது உனக்கு கிடைக்காது. அந்த விதை வேற ஒரு மேனியா வேற ஒரு ரூபமா வளரப்போகுது. அதை உன்னுடைய விசுவாசமா நீ மாற்றணும். விதை எப்போ விசுவாசமா மாறுதோ அல்லது விசுவாசம் எப்போ விதையா மாறுதோ அப்பதான் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு பாருங்க. ஆமீன். பூலோக ராஜ்யத்துக்குள்ள பரலோக ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்கு எப்போதும் ஒரு தடை இருக்கு. அந்த தடையை உடைக்கணும், அந்த தடையை மேற்கொள்ளணும், அந்த தடையை மீறி வரணும். ஆமீன். அண்ணாளுக்கு அப்படித்தான் பாருங்களேன், கொண்டு போய் விதையை விதைக்கிறான், ஆசையா விதைக்கிறான். விதையை விதைச்ச உடனே அவளுக்கு ஒரு தடை வருது. யாருங்க அந்த தடை? வந்துட்டார் தலைவர், ஏலி வந்துட்டார். ஏலி வந்துட்டு அவளுடைய ஜபத்தை தவறா புரிஞ்சுக்கணும், அவளையே தவறா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கும் சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு போராட்டம் வருது, உங்களுக்கு பாடுகள் வருது, உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா பூலோக ராஜ்யம் உங்களை தவறா நினைக்குது, உங்களுக்கு விரோதமா போராடுது, உங்களுக்கு விரோதமா செயல்படுது அப்படின்னு சொன்னா நீங்க சரியான ரூட்ல போய் நிற்கிறீங்க. நீங்க ரூட்டை மாற்ற வேண்டிய வேலை இல்லை. இப்ப நீங்க விதையை விதைச்ச உடனே உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமா இருக்குது, எல்லா ஆசீர்வாத கதவுகள் திறந்து இருக்கு, டப்பு டப்பு டப்புன்னு திறக்குது அப்படின்னு சொன்னா ரூட்டு மாத்து. ஆமேன். பாடுகள் இல்லாம பரலோகத்துக்கு பிரவேசிக்கவே முடியாதுங்க. நீங்க சொகுசா வாழ்ந்து கொண்டு சுகமா வாழ்ந்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. பாடுகளை அனுபவிக்கணும். ஆனா அந்த பாடுகளை நான் அனுபவிக்க தேவையில்ல. எனக்காக கல்வாரி சிலுவையில் எங்க அப்பா அனுபவிச்சுட்டாரு. அவர் அந்த அதிகாரத்தெல்லாம் அந்த கொடுக்கெல்லாம் முறிச்சு போட்டு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. இப்ப என்னுடைய ஆத்மா வாழ்வதே போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து அப்படியே கரையில தட்டுங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆசாரியனை போல லேவி நம்ம ஏலியை போல தடையை கொண்டு வந்துச்சுல்ல. அப்போ கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் தடைகளை உங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், நம்முடைய ஜபத்துக்கு இவங்க பதில் கொடுக்க போகிறது கிடையாது. நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க போகிறவர் நம்முடைய பரம தகப்பன் பாருங்களேன். ஆமீன். அவர் தான் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த மாதிரி நம்முடைய விரோதமாக எழும்புகிற காரியங்களை ஒதுக்கி போட்டுட்டு நீங்க தூசியை தட்டிட்டு தேவனை நோக்கி நீங்க ஓடுங்க. உங்களுடைய கால்கள் எடுத்து வையுங்க. தேவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உலகம் சொல்லும் பாருங்களேன், இது உன்னால முடியாது, இது உன்னால கூடாது, உனக்கு இது தேவையில்லாத ஒரு காரியம். காலம் கெட்ட பிறகு உனக்கு வருகிற ஒரு ஆசை, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஏலி சொல்லி கொண்டு இருக்கிறான். இங்க உலகம் சொல்லி கொண்டு இருக்கிறது. இப்போ அன்னாளுடைய சிந்தனையை பாருங்களேன். அன்னாள் தன்னுடைய விதையின் மேல அல்ல, அந்த விதையை வளர பண்ணி பதிலை கொடுக்க போகிற தேவன் மேல தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறார். அதனால அந்த விசுவாசத்தை என் தேவன் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த விதையை விதைச்சிட்டு விசுவாசத்தினால அந்த ஜெபமாக மாற்றி அதற்காக காத்து கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறாள். ஆமென். மத்தேயு 21:22 எடுத்து வாசிங்களேன். Tout ce que vous demanderez avec la foi par la prière, vous le recevrez. Amen. வேதம் சொல்லுது பாருங்களேன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னாரு. அப்ப இயேசு நீங்க பெறுவீர்கள் சொன்னா என்ன அர்த்தம்? பெற்றுக்கொண்டீங்க, அவ்வளவுதான். பெற்றுக்கொண்டீங்க, கரங்களை தட்டுங்க இன்னும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய்
ஜபத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் சொல்லுங்க பாருங்க. எப்பயுமே நம்ம ஜபத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் அப்படித்தான் வாசிச்சிருப்போம் இல்ல. ஜபத்துல நீங்க எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். ஜபத்துல அப்படித்தான் வாசிச்சுக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசம் வந்துடணும். அப்ப ஜபத்துல விசுவாசம் இல்லை, இங்க விசுவாசமாய் நீங்க இருந்து ஜெபிப்பீங்களோ, நீங்க கேட்பீங்களோ, அவைகளெல்லாம் நீங்க பெறுவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ விசுவாசத்தோடு என்கிட்ட வந்துட்டல்ல, நீ ஜெபிச்சிட்டல்ல, உன்னோட தேவைகளை சொல்லிட்டல்ல, இப்போ அது உன் பிரச்சனை கிடையாது, அது இப்போ என்னுடைய பிரச்சனை, என்னுடைய கௌரவ பிரச்சனை. என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் உனக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது, நான் கொடுத்து தான் தீரணும். அப்போ மகனே மகளே, நீ அந்த பிரச்சனை மறந்துடு. அது உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா நீ எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பா நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ உன்னுடைய மாம்ச கண்கள் அதை கண்டு என் நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்போ நம்முடைய விசுவாசம் ஜபத்தில் வெளிப்படும் பொழுது நான் நிச்சயமா சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தான் நான் வருவேன். ஆனால் எப்போ என்னுடைய விசுவாசமே ஜபமா மாறும் பொழுது ஜபத்தின் மேலே என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய சிந்தனை இருக்காது, ஜபத்தின் மேலே என்னுடைய கண் இருக்காது. என்னுடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்கும், அவருடைய வல்லமையின் மேலே இருக்கும். அவர் எனக்கு செய்வன்னு சொன்னார்ல, அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இருக்கும். இப்போ ஜெபம் நடக்கதோ நடக்கல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய விசுவாசத்தை நான் குறைந்து போகாதபடிக்கு அதில் நான் உறுதியாக இருப்பேன். அதனால தான் ஆண்டவர் பாருங்களேன், நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் எங்கே வாசித்து பார்த்தாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ எங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு மனுஷனையை ஒரு மனுஷியை பார்த்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு, என்ன அர்த்தம்னு சொன்னா, எந்த ஒரு மனுஷன் தேவனால இது கூடும், அவரால் இது ஆகும் என்று சொல்லி நினைச்சு அதை நம்பி அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உறுதியா நிற்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ உறுதியா விசுவாசிச்சல, போ, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார். தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர், பிசாசு நம்முடைய விசுவாசத்தை கனவீனம் பண்ணுகிறவன். அதனால தான் உங்களுடைய விசுவாச காலம் தாமதமாக பிசாசு உங்களுக்குள்ள சோர்வுகளை கொண்டு வந்துடுறான், பிரச்சனைகளை கொண்டு வந்துடுறான். ஆனால் தேவன் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்படின்னு சொல்றார். இப்போ இங்க அந்த மனுஷனை விசுவாசம் ரச்சித்தா ஆண்டவர் ரச்சித்தாரா? ஆண்டவர் தான் ரசிச்சாரு. அப்போ இங்க உன் விசுவாசம் உன் ரச்சித்துன்னு சொன்னா அந்த மனுஷனுக்குள்ள இருந்த விசுவாசம் தேவன் மேல இருந்தபடினால தேவன் அவனை ரச்சித்தாரு. அதுக்கு அந்த விசுவாசம் தேவை. அப்ப இன்றைக்கு என் தேவைகளை சந்திப்பேன், என்னால பெற்றுக்கொள்ள முடியும், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் இந்த பூமியில செழித்து இருப்பேன், என்னுடைய வம்சங்கள் தழைத்து இருக்கும். இது எல்லாமே என்ன அடிப்படையில் கிடையாது, எனக்குள்ள செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார அவர் மேல இருக்குது. அந்த விசுவாசம் என்னை காப்பாற்று, அந்த விசுவாசம் என்னை நடத்து. அதுதாங்க விசுவாசத்தினுடைய ஜெபம். அப்ப வேதத்துல எங்கெல்லாம் விசுவாசம் மேலோங்கி இருந்ததோ, ஜெபத்தை விட விசுவாசம் மேலோங்கி இருந்ததோ, பலன் ரெட்டிப்பா இருந்ததை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அப்ப எதிர்பார்த்ததை விட பதில்கள் பல மடங்கு பெரிதாக இருந்ததை நீங்க பார்க்க முடியும். ஜெபத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது என்பது வேறு, விசுவாசத்தையே ஜெபமாக மாற்றி ஜெபிப்பது என்பது வேறு. எலியா பாருங்களேன், அவன் பிரச்சனை, சாப்பாடு இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ இந்த ஊருக்கு போ, அங்க சாரி மாத்துன்னு ஒரு விதவை இருப்பா, அவகிட்ட நீ இப்போ நான் உன்னை போஷிக்கிறேன்னு சொல்றாரு. இவர் போனா அந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுத்து வச்சுக்கிது, என்னன்னாக்கா கொஞ்சோண்டு மாவு இருக்குது, நான் அதை அவர் அடை சுட்டு நானும் என் பையனும் சுட்டு செத்து போகணும், அதுக்கு ஏதோ கொஞ்சம் விறகு போறக்க வரேன்ட்டு கரெக்டாக விறகு போறக்க வராங்க. எலியா வராரு, வந்து சொல்றாரு, அம்மா நீ போய் எனக்கு ஒரு அடை சுட்டு எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நல்லா கவனிங்க, அந்த அம்மா அடையாரே இருந்தாலும் நானே இருக்கிற கொஞ்சம் மாவில் ஒரு அடை சுட்டு நானும் என் பையனும் செத்து போகலான்னு இருக்கிறான், அந்த ஆளு கொடுக்கறதோட நான் சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சாப்டரு க்ளோஸ். ஆனால் அந்த அம்மா இருக்கிறதே கொஞ்சம் மாவு தான், இவர் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறாரு, இந்த கொஞ்சத்தை எடுத்துன்னு போய் நான் அவர்கிட்ட கொடுப்பேன், தேவனுடைய மனுஷனுக்கு நான் அந்த என்னுடைய குறைவை கொண்டு போய் நான் அவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த தேவனுடைய மனுஷனுக்குள்ள இருக்கிற தேவன் அந்த குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார நிறைவாய் மாற்றி என்னை மகிமையடைய செய்வார் என்று சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த எலியா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பட்டினா கிடக்குறான் புள்ள, பரவாயில்ல, அந்த அடையை சுட்டு கொண்டு போய் கொடுக்குறா. அதை எலியா வாங்கி சாப்பிட்டாராம். பிறகு என்ன நினைச்சிங்க, அந்த பஞ்சகாலம் முழுவதும் ஒரு குறைவும் அவங்களுக்கு இல்லை. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்களுடைய விசுவாசத்தை அடை மேலே வைக்கல, விசுவாசத்தை எது மேலே வைக்கல, அடை. அப்போ உங்கள் விசுவாசம் அடையா இருக்கலாம், நோயா இருக்கலாம்,
பணமாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம். அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு அது மட்டும்தான் கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு கார் வேணும்னு நினச்சின்னா எனக்கு கார் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு காரை விட கார் கொடுக்குற ஆண்டவர் வேணும்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்குங்க? காரும் கிடைக்கும், கார் ஓட்டுவதுக்கு பெட்ரோலும் கிடைக்கும். நான் ஓட்டின்னு போகும்போது என் பெருமை பாதுகாப்பாகவும் இருக்கும், நான் ஆக்சிடென்ட் பண்ணாமலும் இருப்பேன். புரியுதுங்களா? அப்போ வந்து 2 in 1லாம் கிடையாது, 3 in 1 கிடையாது, 10 in 1. ஆமேன். அப்போ அடைய நம்பி அந்த அம்மா இல்லை, இந்த அடைய கொண்டு கொடுக்குற ஊழியக்காரனுக்குள்ளே இருக்கிற தேவனை நம்பி அவள் இருந்தா ஒரு அடைய சுட்டு கொண்டு கொடுத்தா பாருங்க. அவளுடைய கீழ்ப்படிதல், அவளுடைய விசுவாசம் அங்கே ஜபமாக மாறி தேவன் அவளுடைய வாழ்க்கையில் செத்து போக வேண்டிய அவளுக்குள்ளார ஜீவனை கொடுத்தார். அப்போ இன்றைக்கு அண்ணால் அதான் செயல்படுறான். அண்ணால் அப்படித்தான் செய்கிறா. தன்னுடைய ஜபத்தை யார் தவறாக நினச்சாலும் பரவாயில்ல, யார் ஏளனம் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ இவங்க குழந்தையின் மேலே விசுவாசத்தை வைக்காம அவங்க ஒரு ஜபம் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைய நான் வச்சுக்குவேன், நான் வளர்த்து எங்கள் சக்காலத்துக்கிட்ட போய் நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு காட்டுவேன் அப்படின்னு ஜெபிச்சாங்க இல்லைங்களா? அப்படியே ஜெபிச்சாங்க. அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கணும். இது விசுவாச ஜபம். எனக்கு பொன் குழந்தை வேணாம், ஆண் குழந்தை கொடுக்கணும். இப்போ அந்த விசுவாச ஜபம் மாத்திரம். அவளுடைய விசுவாசம் என்னது? எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதில் ஆண் குழந்தை. இப்போ இந்த விசுவாசத்தை ஜபமாக மாத்திரா. என்ன தெரியுமா? இந்த ஆண் குழந்தைய உங்களுக்கு கொடுக்குறேன். இதான் விசுவாசம் ஜபமாக மாறுது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலை வேணும். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் ஒரு குழந்தை வேணுங்க. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. குழந்தைய நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன். எனக்கு கடன் பிரச்சனைக்கு பணம் வேணும், பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுதான் விசுவாசத்தை ஜபமாக மாத்துறது. அண்ணாள் சொல்றா பாருங்க, என்ன கவனிங்க எல்லாரும். அண்ணாள் சொல்றா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க, விசுவாசம். இந்த ஆண் குழந்தைய நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன். விசுவாச ஜபம், விசுவாசம் ஜபமா மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்போ அவன் நினைக்கிறான், என்னுடைய தேவையை சந்திக்கிறவராகவே ஹீ இஸ் இருக்கிறார். ஆமேன், இருக்கிறார். அயம் இருக்கிறார், என்னுடைய தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா. 15ஆம் வசனம் வாசிங்க, அந்த கடைசி பகுதி மட்டும். தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றினாள். இப்போ என்ன செய்யறா? விசுவாசத்தோடு ஒரு ஜபத்தை தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்தா அந்த ஜபத்தை விசுவாசமா மாத்துறா. இப்போது அவளுக்குள்ளார ஜபம் வேலை செய்யல, மாறா அவளுக்குள்ள விசுவாச வேலை செய்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றுறா. என்ன அர்த்தம்னு சொன்னா, ஆண்டவரே, இனி நான் உங்ககிட்ட அழப்போறது கிடையாது, இனி நான் உங்ககிட்ட வந்து குழந்தை வேணும்னு சொல்லி கேட்க போறது கிடையாது, இனி என்னிடத்துல ஜெபிப்பதற்கு ஜபம் கிடையாது, மாறா ஜபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் இருக்கு. இனி நான் துக்கமுகமா இருக்க மாட்டேன். இதாங்க விசுவாசத்தை ஜபமா மாத்துது. கரங்களை தட்டுங்களேன். நிறைய பேர் ஜெபிச்சுட்டு எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது கூடல, இது கூடல, அது கூடலன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசத்துல மறுபடியும் மகளே அடிப்படைக்கு போயிருக்கிற, மறுபடியும் ஏறி வா. விசுவாசம் என்பது காணாததை இருக்கிற மாதிரி அறிக்கை செய்யணும். இப்போ அவன் என்ன பண்ணா, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவர் இங்கே பாருங்க, இதுக்கு மேலே நான் அழுத்துல என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் அழமாட்டேன், இனிமேல் உங்கள்கிட்ட குழந்தை கேட்டு நான் வரமாட்டேன். நீங்கள் எனக்கு குழந்தைய கொடுத்துட்டீங்க, கொடுத்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நான் யோசிக்க போகிறேன். பிறந்த குழந்தைய எப்படி தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு யோசிக்க போகிறேன். பிறந்த குழந்தைய எப்படி நான் உங்களுடைய பாதையில் நடத்தணும்னு சொல்லி நான் யோசிக்க போகிறேன். பிறந்த குழந்தைக்கு சட்ட சைஸு என்னப்பா, அதை நான் வாங்க போறேன் என்று சொல்லி தீர்மானிச்சு, இனி நான் துக்கமுகமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதயத்தை ஃபுல்லா ஊத்திட்டாலாம். அப்ப சகோதரனே, சகோதரியே, நீங்க உங்க இருதயத்தை ஊத்தி இருக்கிறீங்களா? யாரெல்லாம் ஊத்தி இருக்கிறீங்க? யாரெல்லாம் ஊத்தி இருக்கிறீங்க? ஊத்தி இருந்தீங்கன்னு சொன்னா துக்கமுகமா இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால துக்க முகங்களை பார்த்து நான் பேசுகிறேன். இருதயங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஊற்றப்படுவதாக. நீங்க தேவனை நம்பி நீங்க ஊத்தினீங்கன்னு சொன்னா அது தாங்க வேர்ல போய் தண்ணி இறங்கி செடியை வளர வச்சு பழத்தை கொடுத்து பழத்தை பறிக்க செய்யும். நீங்க இன்னும் இருதயத்தை ஊத்தாம இருந்தீங்கன்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு காலிங். ரூட்டை மாத்து, சொல்லுங்க, ரூட்டை மாத்து. 18வது வசனம் பிற்பகுதி சொல்லுதான், அவ துக்கமுகமா இல்லை. இப்போ பாருங்க, எல்கனாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அழுமூஞ்சியா காலங்காத்தில் தலையை விரிச்சு போட்டுன்னு அலங்கோலமாக இருந்து வந்த அம்மா சிரிச்சு போய் சந்தோஷமா, எங்க வாங்க கடைக்கு போகலாம், ஆம்பளை பிள்ளைக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்லி வாங்க போயிட்டாங்க. இருந்தாலும் பார்க்குறான், என்ன இது
எப்போ பார்த்தாலும் மூக்கு சிந்தின்னு வந்து என்கிட்ட நிற்கும். இன்னைக்கு என்னை இவ்வளோ உற்சாகமாக கூட்டு கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி சாக்கு துணி தூக்கி உதறி போட்டுட்டு இப்போ நீங்கள் கடைக்கு போகணும். எப்போ போகணும் கடைக்கு? குழந்தைய பெற்று எடுத்துட்டேன்ற விசுவாசத்தோடு நீங்கள் கடைக்கு போய் ஆண் பிள்ளைக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம். ஆமென். ஏன்னா நீங்கள் கேட்டது என்ன குழந்தை? வாயை தொடர்ந்து பேசுங்கப்பா. ஆண் குழந்தை தேவனுடைய சமூகத்தில் உண்டாகி விட்டது. அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தில் அவள் உறுதியாக இருக்க ஆரம்பித்துட்டா, விசுவாசம் அவளுக்குள்ள உறுதியாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நான் இனி துக்கமுகமாக இருக்க மாட்டேன். என்ன ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? நம்ம நிறைய பேர் எப்படிலாம் துக்கமுகத்தை காட்டுறோம், விதவிதமாக காட்டுறோம், நவரசங்களை பொருத்தி காட்டுறோம்ல, விதவிதமாக டெக்னிக்கெலாம் காட்டுறோம். ஆண்டவர் இருந்தால் கூட எப்போ நான் படித்ததில் இப்படி டெக்னிக்கை பார்த்தது இல்லைப்பான்னு சொல்கிற அளவுக்கு என்னோட துக்கமுகங்களை நான் காட்டுறேன்ல. இல்லை, இப்போ ஆண்டவர் சொல்கிறார் விட்ட மாற்றணும். ஏன்னா இருதயத்தை நீ ஊற்றிட்டேன்னு சொன்னால் இது இனி என்னுடைய பிரச்சனை. ஆண்டவர் சொல்லிட்டார் இனி உன் பிரச்சனை இல்லை. அவளுக்குள்ள ஒரு வெளிப்பாடு. அவள் சொல்லிட்டா நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன். அப்போ நான் துக்கமுகமாக இருந்ததெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்கல்ல, இப்போ நான் சந்தோஷப்படுவதை பார்த்து அவங்கெல்லாம் துக்கமுகமாக மாறணும். யாரெல்லாம் உங்களை ஏளனப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாம் வெட்கப்படணும், 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 வேதனைப்படணும். இந்த தேசத்தில் தேவன் உங்களை சீரும் சிறப்புமாய் மாற்ற போகிறார். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். ஏங்க அவ துக்கமுகமா இல்லை, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இந்த அம்மா அதை 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த துக்கமுகமா இல்லாமல் போயிருந்தா, இந்நேரம் அந்த அம்மா கையில் 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கும்ல. இப்போ இந்த அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் தீர்மானம் எடுத்தது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஜெபத்தை கேட்டார். பேரு சாமுவேல். சாமுவேல் சொன்ன அர்த்தம் தெரியுமா? சாமுவேல் சொன்னா கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார். எப்படி வசனம் வந்துச்சு? கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டார். பார்த்தா என் விண்ணப்பத்தை கேட்டுட்டீங்களா? பேர் வச்சுக்கிறேன் சாமுவேல். சாமுவேல் சொன்னா கர்த்தர் கேட்டார், கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். அப்போ நம்முடைய சபைகள் அநேகருக்கு சாமுவேல்கள் பிறக்க போகிறது. மனுஷ குழந்தை கிடையாது, தேவ குழந்தை. ஆசீர்வாதம் என்கின்ற சாமுவேல் பிறக்க போகிறது. உங்களுடைய விண்ணப்பங்கள் இந்த நாளில் கேட்கப்படுகிறது. இன்றைக்கு 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 இப்போ நான் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது யாரெல்லாம் எந்தெந்த ஜெபத்தை வைக்கிறீங்களோ உங்களுக்கு சாமுவேல் பிறக்க போகிறது. கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அவளுடைய ஜெபம் விசுவாசமா இருந்தது என்னமோ உண்மைதான். அவ விசுவாசம் எப்போ ஜெபமா மாத்தினாலோ ஆண்டவர் விசுவாசத்துக்கு நீங்க கேட்ட ஒன்று கொடுக்க மாட்டாரு, அதை பெருக்கி குலுக்கி கொடுக்க போறாரு. இப்போ வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, அந்த அம்மா அந்த ஒரு குழந்தைய விசுவாசத்தினால கொண்டு போய் ஆலயத்தில் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ 5 முறை அவங்க குழந்தை பேக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க கேட்டது 1, ஆண்டவர் கொடுத்தது 5. எப்பெல்லாம் உங்களுக்குள்ள விசுவாசம் செயல்படுதோ, மகனே மகளே சகோதரனே சகோதரியே, உங்களுடைய விசுவாசத்தின் அளவின் நிமித்தம் தேவன் உங்களுக்கு கொடுக்காம அவருடைய அன்பின் நிமித்தம் உங்களுக்கு அவர் ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிறார். பாருங்க, இருக்கும்போது ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஒன்றும் கிடையாது, இல்லவே இல்லை. சாரி பார்த்த போல ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றார் உங்களுடைய ஜெபம் விசுவாசமாக இருந்தது போதும், உங்களுடைய விசுவாசம் இன்னிலிருந்து ஜெபமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் கரையில தட்டி எழுந்துருங்களேன். வசனம் சொல்லுகிறது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. நல்ல கரையில தட்டுங்களேன். நீங்க சொல்லுங்க நான் வெட்கப்பட மாட்டேன். சொல்லுங்க நான் வெட்கப்பட மாட்டேன். சொல்லுங்க நான் வெட்கப்பட மாட்டேன். நான் எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டனோ, யாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டனோ அந்த இடத்துலலாம் தேவன் என்னை தலை நிமிர செய்திருக்கிறார். என் தலையை உயர்த்துகிறார். எங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். என்னுடைய கண்ணீரை அவர் களிப்பாக மாற்றுகிறார். நான் கலங்க மாட்டேன், புலம்ப மாட்டேன். என் இருதயத்தை நான் ஒரே ஒரு முறை தான் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுவேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜீவ ஊற்றப்பட்டு கொண்டிருக்கும், ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கும். என்னுடைய ஜெபம் விசுவாசமா இல்லை, என்னுடைய விசுவாசமே ஜெபமாக மாறி நல்ல கரை